ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை நமக. வாஞ்சிதார்த்த பிரதாயினி அப்படின்னு பார்த்தோம். அம்பாள் வாஞ்சையோட நம்ம வேண்டுவதை எல்லாம் தரக்கூடியவள். அடுத்த நாமா 990வது நாமா 181வது ஸ்லோகம் இதில் அமைந்துள்ளது. அப்யாசாதி சயஜ்ஞாதா ஷடத்வாதீதரூபிணி அவ்யாஜ கருணாமூர்த்திஹி அஜ்ஞானத்வாந்ததீபிகா. அப்யாசாதி சயஜ்ஞாதா, அபியாசம் பண்ணும்போது அந்த இதனால நன்கு அறியப்படக்கூடியவள். எந்த இதுக்குமே ஒரு முயற்சி, ஒரு பயிற்சி வேணும், அதுக்கு ஒரு முயற்சி வேணும். அப்போ அது முயற்சியினால நம்ம அவளை நன்கு முறையில அறிந்து கொள்ளப்படலாம் அவள் அப்படிங்கிறார். இப்போ நம்ம ஒரு இடத்துல வாழ்ந்து வரோம்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம விரும்புவதற்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவையான நலன்களை எல்லாம் சூழ்நிலை வசதியும் நல்ல அறிவையும் அம்பாள் கொடுத்து கொண்டே இருக்கிறாள். நம்ம ஒரு இடத்துல வாழறோம்னா அதுக்கு தக்கன நம்ம இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்குங்கிறத ஒரு முயற்சி பண்ணி இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாங்கிறதான் இந்த மாதிரி நிலைமையெல்லாம் கொடுக்கக்கூடியவள் அம்பாள் தான். அப்போ நாம எடுத்துக்கொள்ற முயற்சிக்கு ஏற்றவாறு தான் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஞானமும் நம்மளுக்கு விரிவடையும். அதற்கு ஏற்றவாறு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் பயன்படுத்துவதற்குரிய முறைகளும் விரிவடைந்து கொண்டே போகும். எந்த இதுலயும் நம்மளுக்கு எந்த பொருளும் எப்பொழுது கிடைத்து கொண்டே இருக்கணும், அதுதான் முக்கியம். ஒரு பொருள் மற்றொரு பொருளாக மாறும், ஆனால் அது அழிவுபடுவதில்லை. ஏதுன்னா கற்பாறை மாதிரி இருக்கிற ஒரு பொருள்லேருந்து அற்புதமான கம்பளத்தை தயாரிக்கலாங்கிறதெல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கா. இப்ப ஏற்பட்ட இந்த முயற்சி வேணுங்கிறது பரஞானத்துக்கும் இது பொருத்தமாகும். அம்பாளோட அருளாலத்தான் நம்மளுக்கு இந்த பரஞானம் கிடைக்கிறதுக்குரிய அந்த சக்தி கிடைக்கிறது. அதை தவிர அவளோட அருள் இல்லாமல் நம்ம எளிதில் கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. அவளோட அருள் இருந்தால்தான் நம்மளுக்கு எதுவுமே நடக்கும். எல்லா துறைகளிலுமே நம்ம முயற்சி செய்வதற்கு ஏற்றவாறு நம்மளுடைய முன்னேற்றம்ங்கிறது அமைகின்றது. அப்பேற்பட்ட அந்த சக்தியை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். அதுதான் இந்த நாமாவால சொல்லப்படுகின்றது. பராசக்தி கருணை கூர்ந்து நமக்கு அதை எல்லாம் அளித்து வருகின்றாள் அப்படிங்கிறதா இந்த நாமாவோட உட்பொருளாக அமைந்துள்ளது. 991வது நாமா ஷடத்வாதீத ரூபிணி அப்படிங்கிறா. ஷட் அப்படின்னா 6. அந்த 6 மார்க்கங்களுக்கும் அப்பாற்பட்டவள் அம்பாள். ஷடத்வாதீத ரூபிணி, 6 அத்வாக்களை கடந்த ரூபம் உள்ளவள், 6 மார்க்கங்களுக்கும் அப்பாற்பட்டவள். ஷண்மதங்கள் நம்ம பார்க்கிறோம், சங்கரர் ஸ்தாபிச்சர் 6 மதங்கள்: சைவம், வைஷ்ணவம், சாக்தம், காணபத்தியம், கௌமாரம், சௌரம் அப்படின்னு 6 மதங்களை சங்கர குரோ ஷண்மத ஸ்தாபன சங்கர குரோ ஜகத்குரு சங்கராச்சார்யா ஜகத்குரு ஸ்ருங்கேரி வாசா ஜகத்குரு காமகோடி வாசா ஜகத்குரு. இப்போ ஷண்மதங்களை ஸ்தாபனம் பண்ணினவர் நம்மள ஆதிசங்கரர். இவை எல்லாம் எப்படின்னா வேதாந்தம் அப்படிங்கிறதா அதுதான் பேஸ். அந்த வேதாந்தம்ங்கிற அடி மரத்திலிருந்து கிளம்பி வந்துள்ள கிளைகளாம் இது எல்லாமே. அப்போ நமக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்னா என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு வாகனம் ஏற்பாடு பண்ணிக்கிறோம், இன்னொரு வண்டி ஏற்பாடு பண்ணிக்கிறோம். இப்பெல்லாம் ஆட்டோ இல்ல பஸ்ல போறோம், இல்ல கார்ல போறோம். எந்த இதனாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு ஏதாவது ஒரு வாகனம் தேவையாயிருக்கு. அந்த ஊருக்கு போய் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா அந்த வண்டியோ வாகனமோ தேவை இருக்கா? இல்லை. திருப்பி நம்ம வரும்போதுதான், அந்த ஊர்ல இருந்து கிளம்பி வரும்போது அந்த வண்டி வாகனம் தேவைப்படும். அப்போ அம்பாளோட அருளால அவளை அடைய பெற்றவன்
6 சமயங்களுக்கும் அப்பாற்பட்ட பரதேவதையை அடைந்தவனாக கருதப்படுகின்றான். அவன் இந்த சாதனங்கள் எல்லாம் வண்டி வாகனம் போன்றது அம்பாளை போய் அடைவதற்கு. அந்த செஞ்சாச்சுன்னா அவளை நம்மள அந்த நிலையிலேந்து அதற்கும் அப்பாற்பட்டவளாக இருக்கின்ற அவளுடைய நிலையை அடைய உதவி செய்கின்றாள். அதனால அவள் 6 மார்க்கங்களுக்கும் அப்பாற்பட்டவள். நமக்கு இந்த 6 மார்க்கங்களும் உதவி செய்கின்றது அவளை சென்று அடைய. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை எடுத்துப்பா. இந்த இதுல 6 மார்க்கங்கள்ல எந்த இதை எடுத்தாலும் இறுதியில அது அவளைத்தான் சென்று அடையும். அப்படிங்கிறதுனால அங்க அடைஞ்சாச்சுன்னா அவள் அதுக்கு மேல நம்மளை கை தூக்கி விட்டுடுவா. அவள் அதற்கும் அப்பாற்பட்டவள், அந்த நிலையும் தாண்டியவள், அவள் அதற்கும் அப்பாற்பட்டவளாக இருக்கக்கூடியவள். அடுத்து நாம 992 அவ்வியாஜ கருணாமூர்த்திகி. அவ்வியாஜ கருணா, அவ்வியாஜம்னா இயற்கையாகவே இயல்பாகவே அவள்கிட்ட இருக்கிற ஸ்வபாவம், அந்த ஸ்வபாவமாகவே அவள் தாய், ஜெகத் ஜனனிங்கிற ஒரு தாய்ங்கிறவள் எப்பேற்பட்ட கருணை உடையவள் இல்லையா. அதனால இவளும் சுபாவத்திலேயே கருணை வடிவமாக இருப்பவள். இப்போ நம்ம ஒருத்த நம்மள்கிட்ட ஆறுதலா இருக்கான்னா, நம்மளோட மனநிலை ஏதாவது இது இருந்துன்னா அதை அவன்கிட்ட போய் நம்ம எடுத்து சொல்றோம் இல்லையா. அப்போ அவன் எடுத்து சொல்லும் போது அவன் அவனால என்ன உதவி பண்ண முடியுமோ நம்மளோட மன இதை மாத்துறதுக்கு அவன் அதை செய்வான் இல்லையா. அதே மாதிரி தான் அன்னை பராசக்திக்கு நம்ம போய் முறையிட்டா போறோம். அவளுக்கு எல்லாமே தெரியும். அவளுக்கு இயல்பாவே நமக்கு என்ன வேணும் வேண்டாங்கிறது. இதுல மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டியது யான் ஒன்றின் எது, எனக்கு எதுவுமே தேவையில்லைப்பா, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியுங்கிற அம்மாவும் அதே மாதிரி சுபாவத்துல உள்ளவள். அவளுக்கு இயல்பாவே தெரியும் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது. அதனால நம்ம கேட்கறதுக்கு முன்னாலேயே அவள் அதை வாரி வழங்கி விடுவாள் அம்பாள். இப்போ ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கு, குழந்தை தூங்கினோன்னு அது எழுந்தோன்னா குழந்தைக்கு பசிக்குமே அப்படின்னு குழந்தை அதுக்கு ஏற்பாடு, குழந்தைக்கு உள்ள சாப்பாட்டுக்கு குழந்தைக்கு பால் கரைக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஏற்பாடு பண்றா இல்லையா. ஒரு தாய்ங்கிறவள் அதற்கு தேவையான உணவு இது அப்படிங்கிறது அது முன்னக்கூட்டி கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு அதுக்குள்ளதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறா. இதுதான் அவ்வியாஜ கருணை அப்படியே என்று சொல்லப்படுகின்றது. இது தேவையா இருக்கும்னு அவ கேட்கறதுக்கு முன்னாலேயே வாரி கொடுக்கக்கூடியவள் அம்பாள். இதுதான் நம்ம உலகத்தில் உள்ள பெண்கள் எல்லாருமே இந்த சுபாவத்துல இருப்போம்னா அப்ப அம்பாளை பத்தி கேட்க வேண்டாம். எல்லாருமே உலகத்தில் உள்ள பெண்கள் எல்லாருமே அம்பாளுடைய ஸ்வரூபங்கள் தான், சக்தி ஸ்வரூபமா தான் இருக்கா. அதனால அவர்களுக்கு இயல்பாகவே அமைந்துள்ள கருணைங்கிறது அவர்கள் குழந்தைகள்கிட்டையும் அது உற்றார் உறவினர்கள் எல்லாற்றையும் அது அப்படியே பெருகி போயிட்டு இருக்கு அந்த இது அதே மாதிரி அன்னை பராசக்தி கருணைக்கு பாத்திரமானவள். அவர் நல்லவர்கள் எல்லாருக்குமே அவ்வாறு கருணை காட்டுவதுங்கிறது தெய்வீக அருள் அப்படிங்கிறார். அதிலேயே ஊறி இருக்கிறவாளுக்கு அம்பாள் என்ன பண்றாளாம், தன்னோட கருணையை தங்கு தடையின்றி அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் மற்றவர்களுக்கு அதை எடுத்து வழங்கும் போது அப்பேற்பட்ட பாங்கோட இருக்கின்றாளாம். அகண்ட நாயகி, அண்ட நாயகி. அவளுடைய தன்மை இத்தகையானது. அவ்வியாஜ கருணாமூர்த்தி அவள். அடுத்த நாம அஜ்ஞான துவாந்த தீபிகா. என்ன, அஜ்ஞானம் என்கிற இருளை அகற்றும் தீபத்துக்கு அவள்தான் அந்த தீபத்தை ஏற்றுபவள். அஜ்ஞானம் என்கிற இருளை அகற்றுவதற்குரிய ஒளியை தருபவள். அந்த தீபத்துக்கு சமமானவள் அவள். அவள் தான் ஏற்ற அந்த அஜ்ஞானம் என்கிற இருளை அகற்றுவதற்கு அவள் தான் ஒளியாக இருக்கின்றாள். அப்போ ஏதாவது ஒரு பொருள் தெரியலைனால் அந்த தெரியாததை அறிந்து கொள்ளுவது எப்படி, ஒரு தெரிந்துள்ள ஒரு பொருளை வைத்து அந்த தெரியாததை நம்ம அறிந்து கொள்ளும் போது அது நம்மளுடைய அறிவு வளர்ச்சிக்கு சிறந்த காரணமா இருக்கு. இப்போ இருட்டுக்குள்ள ஒருவன் ஒரு காரியம் செய்யறதோட அவன் கையில ஒரு கை விளக்கு இருக்கும் போது அந்த கை விளக்கு துணையை கொண்டு அவன் கொஞ்சம் தூரத்துக்கு அந்த இருள்ல என்ன இருக்குங்கிறத அவனால பார்க்க முடியும். ஒரு இடத்துல ஒரு இருட்டுக்குள்ள நடந்து போறவனுக்கு அந்த கை விளக்கு இருந்தாலே அதுவே துணையா இருக்கும். அப்போ அவன் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போகும்போது அந்த தீப ஒளியும் முன்னால் இருக்கிறத காட்டிகிட்டே போகும். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொருட்கள் எல்லாம் என்ன இருக்குங்கிறதெல்லாம் விளங்கும். அன்னையோட ஞான ஒளி அப்பேற்பட்டது. நம்மளோட அந்த கரணத்துக்குள்ள பிரக்ஞை அப்படிங்கிற சுய பிரகாசத்தோட அம்பாள் இருக்காள்.
அந்த பேரறிவுமயமான அப்பேற்பட்ட மகா வஸ்து பெரிய பொருளோட துணையை கொண்டு நாம எல்லாரும் படிப்படியா முன்னேற்றம் அடைகின்றோம். யான் ஏதும் அறியாது என் உள்ளத்தினுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டா நின்றாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அம்பாளை வந்து மனசாட்சியா இருக்கும்போது அவளுடைய தீயதை வந்து நமக்கெல்லாம் எடுத்து சொல்லுவாவ. இது போனா நம்ம மனசே சொல்லு, என் மனசுக்கு இது நல்லதா படலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்மளுக்கு அந்த ஒரு அறிவு உணர்ச்சியை கொடுத்துடுவா அம்பாள். இது வேண்டாம், இந்த பாதையில போனா நல்லது இல்லை அப்படிங்கிறது வேண்டாம், இந்த சாமான் வேண்டாம், இதனால துன்பம் அடையும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடியவள் வந்து அம்பாள் மனசுக்குள்ள இருந்து அதையெல்லாம் நமக்கு தீயதையெல்லாம் எடுத்து காட்டுறா. கீழான இயல்புடையவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவளோட மன கீழ்நிலையில இருக்கும்போது அவளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாம அவ தீய வழியிலேயே போறா. ஆனா நம்ம அன்னையே சரண் புகுந்திருக்கும் போது அவள் காட்டி வருகின்ற நல்ல வழியில நாம போகும்போது நம்ம நிச்சயமாக மேல்நிலை அடைந்து முன்னேற்றம் அடைவதுங்கிறது உறுதி. இத வந்து நாம எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்படிப்பட்ட அஞ்ஞானம் என்கிற இருளை அகற்றும் ஒளியாக தீபத்துக்கு ஒப்பானவளாக இருக்கின்றாள் அம்பாள். அடுத்த 182வது ஸ்லோகம். இதுதான் கடைசி ஸ்லோகம். லலிதா சகஸ்ரநாமத்தோட கடைசி ஸ்லோகமாக இருக்கின்ற 991வது நாமா ஆபால கோப விதிதா சர்வானுல்லங்க்ய சாசனா ஸ்ரீ சக்கரராஜ நிலையா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி. ஆபால கோப விதிதா சர்வானுல்லங்க்ய சாசனா ஸ்ரீ சக்கரராஜ நிலையா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி. ஆபால கோப விதிதா, குழந்தைகள். கோபர்கள் யாரு? பிருந்தாவனத்துல கோகுலத்துல இருந்தவா இடையர்கள். அந்த குழந்தைகளுக்கும் இடையர்களுக்கும் எல்லாரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவளாக இருக்கின்றாள். ஜென்ரலா ஒரு இது சொல்லுவா, கொஞ்சம் இடையர்களுக்கு வந்து கொஞ்சம் புத்தி கொஞ்சம் அவ்வளவு சீக்கிரம் வேலை செய்யாதுட்டோம். அப்போ அவர்களாலேயே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அம்பாள் இருக்கின்றாளாம். குழந்தைகளுக்கும் சற்றே எதுவும் புரியாது குழந்தையா இருக்கும் போது. ஆனால் அந்த குழந்தைகளும் இடையர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில எளிமையாக இருக்கின்றாள். எளிதில் அறிந்து கொள்ளக்கூடியவளாக அம்பாள் இருக்கின்றாளாம். ஆபால கோப அப்படின்னு சொல்றா. இல்ல நமக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை இருக்கோ அப்போ அந்த தேவை இயற்கையில எப்படி எப்படி கிடைக்கும் அப்படின்னு இயற்கையோட சூழ்நிலையை பற்றி அறிவை வளர்த்துக்கணும். நாம இப்போ கண்ணில்லாம ஒரு உயிர் இருக்குன்னா அவைகளுக்கும் என்னதுன்னா தொட்டு உணர்ந்தால் அதை உணரக்கூடிய நீண்ட அங்கங்களை அவயங்களை உடையதாக இருக்கின்றது. இப்போ அண்டம் எல்லாமே ஒவ்வொரு நிலையிலையும் நிறைய உயிர்கள்லாம் இருக்கு. அப்போ அவர்களுடைய ஆற்றலுக்கு ஏற்றமாறு அவைகள் எல்லாம் தன்னோட வாழ்க்கையை வந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றது. எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப வெற்றிகரமா தன்னுடைய ஆற்றலுக்கு ஏற்றவாறு நடத்தி கொண்டிருக்கின்றது. அப்போ அறிவுத்துறையில மேல் நிலைக்கு நாம வந்துள்ளோம். நம்ம மக்களுக்கு 6வது அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அன்னையோட மகிமையை தெளிவுற அறிந்து கொண்டு, அப்பேற்பட்ட திறமை நமக்கு கொடுத்திருக்கா அம்பாள். வாழ தெரியாம திண்டாடுற உயிர்கள் வந்து எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வழியை கொடுத்திருப்பா அம்பாள். முதல்ல தெரியாம இருக்கலாம், யாரோ ஒருத்தர் அதை கொண்டு வந்து நமக்கு எடுத்து சொல்லுவா, உனக்கு இந்த வழியில போனா நல்லது இருக்கணும். அப்ப அந்த இதையும் அம்பாள் தான் நம்ம கொண்டு விட்டு செய்ய வைக்கிறா. அதனால எல்லாராலையும் எல்லா சமயத்திலும் எல்லாருக்கும் அறிந்து கொள்ளக்கூடியவளாக குழந்தைகளும் இடையர்களும் உட்பட எல்லோரும் அறிந்து கொள்ளும் தன்மையுடையவளாக அம்பாள் எப்பொழுதும் இருக்கின்றாள். அப்படிங்கிறதா இந்த நாம ஆபால கோப விதிதா. அடுத்தது சர்வானுல்லங்க்ய சாசனா. சர்வானுல்லங்க்ய சாசனா, யாரும் மீற முடியாத கட்டளையை உடையவள் அம்பாள். ஒரு ஆகிய போட்டாச்சுன்னா யாருமே அதை வந்து மீற முடியாது. அதான் ஒரு சினிமால கூட ஏதோ ஒரு வசனம் வரும், பகவான் நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சானா அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனா பகவான் வேண்டாம்னு நினைச்சாருன்னா அது யார் கொடுத்தாலும் நமக்கு வந்து சேராது. அதுதான்
அப்ப அப்பேற்பட்ட சக்தி உடையவள், யாரும் மீற முடியாத கட்டளையை உடையவள். நம்ம அம்பாள் இந்த வான வெளியில எல்லாம் இப்ப சஞ்சரிக்கிறதோ பயணம் போறது எல்லாம் இப்ப நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கா. ஏன் சந்திரனுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கண்டுபிடிச்சிட்டான் போய் இறங்குறதுக்கு. அப்ப ஏற்பட்ட மார்க்கங்கள்லாம் இயற்கையோட திட்டத்துல மானுட வர்க்கம்ங்கிறது நிறைய இப்ப கண்டுபிடிச்சு எல்லாம் வந்தாச்சு. வெட்ட வழி சஞ்சாரம் மனிதன் சர்வசாதாரணமா இப்ப பார்த்தா வெற்றிகரமாக போறா அப்படின்னு சொல்றா எல்லாம். அப்போ இயற்கையோட சக்திங்கிறது வேற, அன்னையோட ஆணைங்கிறது வேற. இயற்கையோட தன்மைய மனுஷன் என்ன பண்றான்னா தனக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கலாம். அப்புறம் மனிதனுடைய இன்ப துன்பங்களை நம்மளால மாற்ற முடியுமா? நம்மளுக்கு இதுதான் அனுபவிக்கணும்னு இருந்தா அது தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும்னு ஒரு வசனம் சொல்வார். என் தலையில எழுதியிருக்கு இப்படித்தான் நடக்கணும்னு, அது நடக்காம போகுமா? இதை நம்மளால மாற்றவே முடியாது. வேற எந்த வேணா முடியலாம். வெட்ட வழியில சஞ்சாரம் பண்ணணுமா, ராக்கெட் விடணுமா, எல்லாத்தையும் மனிதன் பண்றான். ஆனா அவனுக்கு என்ன வரும் இன்பம் துன்பங்கள்ங்கிறது அவனால எதுவுமே கணிக்க முடியாது. அப்போ பௌதிக விஞ்ஞானம் ஒரு மனிதனுக்கு செய்கின்ற பணிவிடை மூலமாக அவன் நிறைய இன்பங்கள், அதாவது பிளேன்ல போனா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போனா பஸ்ல போறது, ட்ரெயின்ல போறது, கார்ல போறதை விட பிளேன்ல போனா சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். ஆனால் அதுல துன்பமும் இருக்கு. எல்லாமே கலந்திருக்கிறது. இன்பமும் இருக்கு, துன்பமும். இன்பமே அதிகம் இருக்கும் சொல்ல முடியாது, துன்பமும் அதிகரிக்கும் அவனுக்கு. அப்போ துன்பம் கலவாத இன்பத்தை கொடுப்பதுங்கிறது அம்பிகைக்கு மட்டும்தான் சாத்தியம், அவளுக்கு மட்டும்தான் முடியும். அன்னையோட இஷ்டத்துக்கு மீறி எதையுமே யாருமே செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. தேவர்கள்லாம் என்ன பண்றா, அசுரர்கள் எல்லாம் போர்ல வெற்றி கொண்டுட்டோம்னு கர்வம் அடைகிறா. ஆனா அப்ப என்ன பண்றான்னா ஒரு அதிசயமான மூர்த்தி அவளுக்கு எதுக்கு தோன்றதுதான். அது என்னது அப்படின்னு அதை அறிந்து கொள்ள போகும்போது அக்னி தேவனோட வல்லமை என்ன அப்படின்னு அந்த மூர்த்தி கேட்கிறதான். அப்ப அது சொல்றதா, எதை வேண்டானாலும் தகித்து சாம்பலாக்கும் திறமை அவனுக்கும் இருப்பதாக அவன் சொல்றான். அப்போ ஒரு துரும்ப எதிரில போட்டு அதை தகிக்கும்படி சொன்னோன்னே அதுல தோல்வி அடைந்தானா அக்னி தேவன். ஏன்னா அத்துரும்ப இடத்தை விட்டு அசைக்கிறதுக்கு காற்றுக்கு கூட முடியவில்லையா. இப்படி இந்திரன் முதல எல்லா தேவர்களுமே அதை செய்வதற்கு தோல்வி அடைந்தாராம். அப்பேற்பட்ட அந்த மூர்த்தி அழகு வாய்ந்த அன்னை பராசக்தி. அன்னை பராசக்தியோட இதுக்கு முன்னால அவளோட சக்தி எல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த கர்வம் கொண்ட அக்னி தேவன் நான் எல்லாத்தையும் எரிச்சிருவேன்னு சொல்லி ஒரு துரும்ப போட்டோன்னா அதை எரிக்கிறதுக்கு முடியல, காற்றால் அதை அசைக்க முடியல. அப்போ அதற்கெல்லாம் மீறின சக்தி உடையவள் அம்பாள், அன்னை பராசக்தி, அழகு வாய்ந்த அன்னை பராசக்தி. தானும் பிரமமும் ஒன்று அப்படிங்கிற உண்மையை அது மூலமா அவள் தெரிஞ்சுட்டா. மூர்த்திகள் இரண்டு விதமா சக்தி சிவன் சொன்னாலும் சக்தியும் சிவமும் ஒன்று. அதை சார்ந்து இருக்கின்றது மனிதன் நாம அதை சார்ந்து இருக்கணும். அவளை நம்ம எப்போதும் தியானம் பண்ணி அவர்களை சார்ந்து இருக்கிறதுதான் நம்ம செய்யற செயல்கள்ல தலை சிறந்த செயலாக இருக்கின்றது. நமக்கு இப்ப என்ன செய்யறோமோ அதை வச்சுதான் நம்மளோட இன்மை மறுமை எல்லாமே நடக்கும். அப்போ இந்த மறுமைக்குரிய சம்பத்துக்கள் எல்லாம் நமக்கு வாய்ப்பதற்கு நாம் இந்த பிறவில என்ன செய்யறோங்கிறத வச்சுதான் அடுத்த பிறவிக்குள்ள சம்பத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அன்னையோட ஆணைக்கு மாறாக ஒரு அணுவை கூட அசைக்க முடியாது மனிதனுக்கு. இதுதான் இந்த நாமாவோட உட்கருத்தாக இருக்கின்றது. யாரும் மீற முடியாத கட்டளையை உடையவள் அம்பாள். அப்பேற்பட்டவள்